ஹே காய்ஸ், ஃபைனலாக ஹஸ்கவர்னாவோட 125cc ஸ்வெட் பில்லியன் மாடல் பார்த்திங்க அப்படின்னா குளோபல் மார்க்கெட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹஸ்கவர்னாவோட ஸ்வெட் பில்லியனில் மட்டும் கிடையாதுங்க, வெட் பில்லியன்லையும் 125cc வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் கேடிஎம்மோட டியூக் 125க்கு தான் டைரக்ட் ரைவலாக இருக்க போகுது. என்ன தான் இந்தியாவில் டையப்பாக இருந்தாலும் பஜாஜ், கேடிஎம், ஹஸ்கவர்னா, ட்ரையம்ப் அப்படின்னு சொல்லி ஒரே கொலாபரேஷனில் இருந்தாலுமே மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரொம்பவே வந்து ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ காம்படிஷன் அப்படிங்கிறதா இருக்கும். அப்படி இருக்கும்போது டைரக்ட் காம்படிட்டராக ஹஸ்கவர்னாவோட ஸ்வெட் பில்லியன், வெட் பில்லியன் 125cc இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அண்டர் 1,50,000 அப்படிங்கிற நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. அண்டர் 1,50,000 அப்படின்னா கண்டிப்பாக ஹஸ்கவர்னா மாடல்ஸை நம்ம கண்ணை மூடிக்கிட்டு வாங்கலாம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டி, எர்கனாமிக் சூப்பராக இருக்கும், டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும், இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டியூக் பண்ணியிருக்காங்க இந்த டைமில். அது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டான விஷயம் நிறைய இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எர்கனாமிக்ஸ் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். உங்களுக்கு சிட்டியில் ரோட்ஸில் ஓட்டுறதுக்கும் ஆஃப் ரோடிங்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஹஸ்கவர்னாவோட பைக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் ரியரில் மோனோ சக்சஸ்மரும் கொடுத்துருக்காங்க 125cc. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா சீட்டோட ஹைட், வெட் பில்லியனில் சீட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா 15 mm வந்து கம்மி பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டிஎஃப்டி கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா 400cc கொடுத்துருக்காங்க. மேபி 125cc கொடுக்கறதுக்கு கஷ்டம் தான், மேபி நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போ 400cc வந்து பார்த்தீங்கன்னா 5 inch டிஎஃப்டி கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் ஆல்ரெடி இந்தியாவில் 250cc ஹஸ்கவர்னாவும் இருக்கு. அப்படி பார்க்கும்போது அப்டேட்டட் மாடல் கண்டிப்பாக டியூக் 125 இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 5 inch டிஎஃப்டி கிளஸ்டரோட தான் வரப்போகுது. ஏன்னா 2024 மாடல் டியூக் 250, 390 எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான அப்டேட்டோட லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ 125cc மாடல்ஸும் வந்து ஹஸ்கவர்னா கொண்டு வராங்க. அப்படிங்கும்போது நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையும் பெஸ்ட்டான அந்த ஒரு ப்ரைஸ், அதே சமயம் பெஸ்ட்டான பில்டு குவாலிட்டிலையும் வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ஹஸ்கவர்னா சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ புக்கிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்தோட எண்ட் இல்லாட்டி நெக்ஸ்ட் மந்த் வந்து ஆரம்பிக்க போகுது. அஃபிஷியலாக இந்த மந்தோட எண்டுக்குள்ளே இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஏன்னா குளோபல் மார்க்கெட்டில் இன்றைக்கி லான்ச் பண்ணிட்டாங்க, ப்ரைஸ் எல்லாமே ரிவீல் பண்ணிட்டாங்க. 400cc பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,92,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸும். எனக்கு தெரிஞ்சு 125cc இப்போ வரைக்கும் வந்து ப்ரைஸ் அப்படிங்கிறது தெரியல. ஆனாலும் 1,40,000 இருந்து 1,65,000 வரைக்கும் இதோட ப்ரைஸ் இருக்கலாம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. பட் 1,50,000 இல்லாட்டி அண்டர் 1,50,000 125cc ஹஸ்கவர்னா லான்ச் பண்ணாங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். பட் ரொம்ப கஷ்டம், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல பெஸ்ட்டான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் அ கிரேட் டே.